அந்த புழுகு, ஆகாச புழுகு பேசுற ஸ்டாலின். ஸ்டாலின் வடிகட்டிய பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார். சாதாரண வடிகட்டல, ஜமக்காலத்துல வடிகட்டிய பொய்ய பேசிட்டு இருக்கார். தமிழகத்துல பாலியல் சீண்டலே இல்லையா? தினந்தோறும் பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை பார்த்தா இதுதான் செய்தி. இந்த பாலியல் சீண்டல் சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, வயது முதிர்ந்த பாட்டியமா கூட பாதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வெக்கங்கெட்ட ஆட்சியில ஸ்டாலின் ஈரோட்டில் இன்று பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று பாலியல் சீண்டல் அதிகமாக தமிழகத்தில் இருப்பதாக பேசி வருகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். இது உண்மையா? உண்மையாதான் நடக்குது. திமுக அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி அறிப்பு தான் நான் படிச்சிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மைதானே? தமிழக அரசு உங்களுடைய ஆட்சியினுடைய புள்ளி விவரப்படி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தும் வழக்குகள் 26,651. நாங்க சொல்லல, ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு புள்ளி விவரப்படி 26,651 பேர் இந்த பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. இதுல போக்சோ வழக்கு 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக உங்களுடைய அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இதுல நீதிமன்றம் போய் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,999 பேர் பாதிக்கப்பட்டதாக, இன்றைக்கு இந்த சிறுமிகள் பாதிக்கப்பட்டதாக உயர் நீதிமன்றமே தீர்ப்பளிக்கப்படுகிறது. இதே உங்களுடைய சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகிறார், 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு 84 கோடி நிவாரணம் அளிக்கப்பட்டதாகவும் உங்களுடைய சமூகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. போக்சோ வழக்கு சிறுமிகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிற வழக்கு. அதில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள், அதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது 6,999. அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் வடிகட்டிய பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார். சாதாரண வடிகட்டல, ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்ய பேசிட்டு இருக்கார். தமிழகத்தில் பாலியல் சீண்டலே இல்லையா? தினந்தோறும் பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை பார்த்தா இதுதான் செய்தி. இந்த பாலியல் சீண்டல் சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, வயது முதிர்ந்த பாட்டியமா கூட பாதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வெக்கங்கெட்ட ஆட்சியில ஸ்டாலின் ஈரோட்டில் இன்று பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று பாலியல் சீண்டல் அதிகமாக தமிழகத்தில் இருப்பதாக பேசி வருகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். இது உண்மையா? உண்மையாதான் நடக்குது.